தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் வெள்ளி விலை. ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 82,880 ரூபாய்க்கு விற்பனை. ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளதால் விலை குறையும் அத்தியாவசிய பொருட்கள். சோப், டூத்பேஸ்ட், ஷாம், எண்ணெய், நெய் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைவு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளதால் விலை குறைந்த வீட்டு உபயோக பொருட்கள், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்டவற்றின் விலை குறைந்ததால் மக்கள் வாங்க ஆர்வம். கார்களுக்கான ஜிஎஸ்டி 28% 18% குறைப்பு. சிறிய ரக கார்களுக்கான விலை குறைந்ததால் வாங்க ஆர்வம் காட்டும் வாடிக்கையாளர்கள். ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளதால் விலை குறைந்த இருசக்கர வாகனங்கள் 350 சிசிக்குள் இருக்கும் இருசக்கர வாகனங்களுக்கான விலை 25,000 ரூபாய் வரை குறைவு. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்ட பிறகு ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படாதது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்களை ஆவின் நிறுவனம் மக்களுக்கு அளிக்காமல் ஏமாற்றுவதாக பால் முகவர் சங்கம் குற்றச்சாட்டு. விலை குறைக்காவிடில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகம் வானிலை ஆய்வு மையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு உதயநிதி பெயரிலும் வானிலை மையத்திற்கு பஞ்சாப் முதல்வர் பெயரிலும் அந்த மிரட்டல் குறித்து விசாரணை. சென்னை ஒன் செயலியை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். மாநகர பேருந்து, மெட்ரோ, மின்சார ரயிலில் பயணம் செய்ய ஒரே செயலில் டிக்கெட் எடுக்க வசதி. மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் மருத்துவ கழிவு ஆலைக்கு எதிர்ப்பு. அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம். சகோதரி கற்பகம் இருதய நோயிலிருந்து நுரையீரலில் தாவேக தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு தான் சாதகம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்றும் அழைப்பு. தாவேக தலைவர் விஜய்க்கு பின்னால் பாஜக இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. மத்திய அரசு சிலரை கட்சி தொடங்க வைத்து ஆட்சிக்கு நெருக்கடி தருவதாக விமர்சனம். மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலான்னு பார்க்க மக்கள் தெளிவா இருக்காங்க, படிச்சவங்க. அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகண்டையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குறாங்க இவரு.
திருவாரூரில் தாவேக தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்த விவகாரம் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக தாவேக மாவட்ட தலைவர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 278 ஏக்கரில் சிப்காட் அமைக்க மக்கள் எதிர்ப்பு. இடத்தை அளவீடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் உள்ளிட்டோரை கைது செய்தது காவல்துறை. நடிகவேள் M.R. ராதாவின் மனைவி உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி. ராதிகா, சரத்குமார் உள்ளிட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல். சென்னையில் வரும் 25ஆம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்க உள்ளதாக அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா பேட்டி. இந்திய அணிக்கு பாகிஸ்தான் அணி போட்டியாளர் அல்ல என சூரியகுமார் யாதவ் கருத்து. போட்டியாளர் என்றால் இந்தியாவுக்கு சமமான அளவு வெற்றிகளை பெற்றிருக்க வேண்டும் எனவும் கிண்டல்.